ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும்போது நம்ம பண்ற முதல் விஷயம் அதை பத்தி பயப்படுறது, கவலைப்படுறது. இதுவே அப்படியே நம்மள ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். இப்படி கவலைப்படுறதும் பயப்படுறதும் ஒரு விதமான நம்மளுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுனால நம்ம அந்த உணர்வை சீக்கிரமா அனுமதிச்சிடறோம். ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு நடக்கிற பிரச்சனை, நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களை நம்ம தெளிவா யோசிச்சு அந்த விஷயத்துல நம்ம ஒரு தெளிவா இருந்தோம்னா இது போன்ற தேவையற்ற மன அழுத்தத்தை நம்ம தவிர்க்கலாம். பிரபல நூலாசிரியருமான மேடை பேச்சாளருமான டேல் கார்னகியும் அவருடைய நண்பர் வில்லியம் கேரியும் பிசினஸ் சம்பந்தமா லண்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க. அவங்க போன விஷயமும் அவங்க பிசினஸும் சுத்தமா லாஸ்ல போயிருச்சு. இதனால வீட்டு வாடகை கூட கட்ட முடியாம, சாப்பாட்டு கூட வழி இல்லாம அவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்துல டேல் கார்னகியோட நண்பர் வில்லியம் கேரிய டேல் கார்னகி நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஈவினிங் டைம்ல தன்னோட சட்ட பாக்கெட்ல ஒரு ரோஜா பூவை எடுத்து சொருவிட்டு அந்த நியூயார்க் தெரு வழியா ஒரு பாட்டு பாடிட்டே நடந்து போயிட்டு வருவாராம். என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயத்திலும் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி அவர் வேந்து பார்த்து. ஆனா டேல் கார்னகியோட நண்பரான வில்லியம் கேரி கிட்ட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான ஒரு பிளான் இருந்தது. இதனால அவர் எந்தனையும் கவலைப்பட்டு முடக்கி கிடக்காம அந்த நியூயார்க் தெரு வழியா தினமும் ஈவினிங் டைம்ல பாட்டு பாடிட்டு சந்தோஷமா போயிட்டு வந்திருக்காரு. இது போல நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை கண்டு பய உணர்வுல மாட்டிக்கொள்ளாம தெளிவா யோசிச்சோன்னா நம்ம மன அழுத்தத்துல இருந்து தப்பிக்கலாம். பறந்து விரிந்த இந்த அழகான உலகத்துல பயம், கவலை போன்ற கட்டெரும்புகள் நம் மனதை அழித்து விடாம பார்த்துப்பது நம்முடைய கடமை.